விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரீனா, மை லாஸ்ட் क्वेश्चन இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி அது. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போடக்கு தான். அதான் அழகாக இருக்குது சார். அந்த ஒரு மாதிரி பேசுகிறவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கம்லேருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்கள் வேர்ல்டு எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க சார். உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். அங்கேருந்து உட்காந்து சொல்லுவோம், அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே தானே? ஓகே. எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 2004 ஜனவரி 16 அவரோட என் பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோல் வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படி சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு இடம் நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரை பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடுறான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஹசீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது. ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா
ஒன்றுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. இது ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கட்டினோட ஒர்க் பண்ணும்போது. இதே மாதிரி தான் எனக்கு சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி அது. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர். அதுக்கு நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்கிறேன் நான், ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்க கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே உங்களுக்கு டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்னால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூவ் கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் Bollywood. Welcome to Tamil cinema. So happy to have you here and few words from you. Thank you everyone and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And
very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch it. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely, lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand, literally, throughout the whole process, and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything, otherwise they'll. Yes, I got that. தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்கார் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்குன்னு தெரில. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு. இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் அது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறது கூட எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருக்கோம் சார். ஒரு 100-200 பேருக்கு போட்டு காமிச்சிருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேர், இது எப்படிப்பட்ட சேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ, இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா என்ன சொல்ல போகிறீங்களா தான் காத்துட்ருக்கேன். வரும் இல்லை. Hi sir, this is Bhuvnesh Chandra from the Hindu. Here sir, towards your left. Here. Hi sir, hi. So this is the first time you're shooting in 2 different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having 2 drastically different cuts for the trailer as well? Because I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dubbed film, because today any film you see, it will be Hindi, Tamil, Telugu, it will be in all languages almost, So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on,
So I just decided, okay, the poster will be designed by two different people. They will be given the same brief, in the sense I usually show the film to the poster designer, the promo cutter, and these people, and say, okay, now what is your take on it? How do you sense this film? And it was very interesting because I did not tell them to make two different, or you do this way or anything like that, you know. So in Hindi we had a trailer which was done with a the sensibility for a Hindi audience, almost like that, you know. The pace and all is like, you know, there's a little that there's a template in certain trailers in Hindi, you know. So that is one trailer. The Tamil trailer is a very beautiful, you know, very true to another kind of the soul of the film, you know. So when I saw both these trailers, I felt, okay, I don't need a teaser or anything, because anybody who sees the Hindi trailer and is curious will watch the Tamil trailer also, and vice versa. So, and both of them on YouTube are subtitled. Here somehow we didn't get the subtitled Hindi version, but that was the reason for doing this two different things. So it looks like the same film, but two different films, two different approaches. Your other question I forgot. You shot in both languages as well, right? The first time. Yeah, so two different languages was because, you know, it's not as easy as it seems. In fact, it's like, I mean, I don't know whether I will do this kind of an experiment again, you know. Next time I'll either make a Tamil film or a Hindi film. It's like, because what happens is, even for me as a filmmaker, once you do a scene, the mise-en-scene of a scene, okay, suppose this is the sequence. Now after 15 days or maybe after 1 month, you're going to do that in Tamil. Now there is a question like, do you repeat the same camera angles and the same lighting pattern and so on, and just sort of replicate the shots, or do you approach it differently? You know, so this becomes a dilemma. Sometimes you feel it's not broke, don't touch it. You know, let it be as it is. Sometimes you feel, okay, you can try something here differently and all that. Also, the idiom of two languages is so different. The writers are different, and so it was. I mean, it was great fun, I would say, because the adventure is over. You know, while it was on, it used to be like, oh, because also to enthuse my team. Oh, what are we doing? Oh, that scene. Oh, we have done that. And sometimes we have shot that. No, we shot that in this language. So it's like that, you know. It was fun, but I'll Vijay think Sethupathi, twice. sir. Sir, here, Jaya from the New Indian Express. My question is for Sriram Raghavan, sir. So I'm asking from an audience perspective. I understand both Hindi as well as Tamil. So which language would you suggest me to watch the film? Because am I going to get two different cinematic experiences, like not with regards to the language alone? I'm asking in terms of the cut and the editing. Like, is it two different cinematic experiences? Well, I actually should keep you curious so that you might go and watch both and help us. So I don't want to, I mean, people ask me this question. I don't want to give you the full truth, but it's the same story. Right. Yes, some people ask us, have we changed the ending? We were tempted to do all these things because my mother used to tell me that Vasanta Maligai, Prem Nagar, was made in Hindi, it was made in Tamil, it was made in different languages. Apparently, in one language, Shivaji Ganeshan dies, in one, Rajesh Khanna lives, and so on. You know, so I didn't do all that because I didn't need, that was not the requirement of my story. Right. But but yeah, I think if you watch the Tamil, you will find Vijay talking in the beautiful Tamil. In Hindi, he's talking in sort of his Hindi and all that. And what I liked about it is, I mean, see, finally it's about communication. You know, it's not about language or accent or things like that. It's finally how good are we to communicate. If I go to Bengal, they might think the way I speak Hindi will be, you know, they might think it's like very different. You know, any place you go, there will be the accents are part of our culture, and it's like, as long as we can communicate, that's the main thing. விஜய் சார், ஹலோ விஜய் சார், இங்கே பாருங்க. முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள், டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க. இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் பண்ணிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட, நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேறு என்ன கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ வந்து அப்போ பிரசாந்த் யாரோ ஒருத்தன் கேட்டார், அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா.
அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெரி குட் டைம் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஆப்தர் ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும். ராதிகா வந்து கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது சரி, யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். Sir, this is for Director Sriram Raghavan. Sir, I mean, until few years ago, we see directors taking up all responsibilities under one hat. But whoever spoke here and whoever spoke about the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, I mean, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film, you know. And so I don't know, it's like I feel like at least on my, when we are shooting, I mean the ideas you can get from, forget, I mean the main technicians and the heads of departments. Even I will also, I mean, find out, you know, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So I think it's a very group sort of process, the whole making of a film. My part may be choosing the story, choosing the cast, and a few such certain things. But otherwise, it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, who Tamil films. I mean, he's not done too many films. I keep telling him to do more films, but so does he keep telling me. So it's we both work it out. But I think, I mean, I used to ask him what about this, and so there's a lot of give and take that happen. And I don't know whether there are some directors who are like very, no, exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with Vijay and Katrina, I would sort of, we'll go over the scene, then she will have a thought. She will say, okay, why I don't agree with this. I'll say, why don't you agree with this? And she may have sometimes have a beautiful thought which is different. Vijay, of course, he's the kind of actor who, he's like, you want one thing, he'll give you a buffet. And you have to choose from that, you know. So I think this whole process is what makes it fun actually. Katrina, hi. இல்லை என்னது புரியல, என்னது யாருக்கு விருந்து? ஓகே. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி, அந்த அவங்க ஒருத்தங்க கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி, இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க. என்ன இது முன்னாடியே சொல்ல விரும்பலை, நீங்களும் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். Katrina, please. I have a question for Katrina. Hi. Here. I have a question. So your Tamil debut you've done with someone who's also making his Tamil debut, and he's already, I mean, so far he's made films in Hindi, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't have any preconceived ideas or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. And Sir said he wanted to also make this film in Tamil, and I could see that because I had watched 96 and I had watched quite a few of Vijay Sir's films, and I could see there was a certain milieu in those films which this could also perhaps, you know, appeal to that audience. And I thought it was a very nice idea, but it wasn't like a you know, pre-calculated decision. I think it just came organically to everyone. So definitely anything else further that I do, if I do something in Tamil, it would be the same. It would have to come organically and come, you know, from the right place, and hopefully I would love to at some point in the future. Hi Katrina. Hello. விஜய் சார் வந்து நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, அதே மாதிரி நீங்கள் நிறைய அண்ணா எவ்வளவு பேசுறீங்க, நீங்களும் ஒரு இங்கிலீஷ்ல கேட்டுருங்களேன் கேள்வி.
கேள்வியை. Katrina. Hello. Hi, Katrina. This side. Here. Anupama from Deccan Chronicle. Hello. Welcome to Tamil cinema. Thank you. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer. You know, at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, you know, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, you know, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together in our rehearsals. He would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அது அவர்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் இருக்குது சார். எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். அவ்வளவுதாங்க. இல்லாட்டி ஆமாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃபில்ம் இருக்கு, பாரதி ராஜோட ஃபில்ம், சிங்கப்பூர் ரோஜாக்கள். அது ஹிந்திலையும் இது ரெட் ரோஸ்னு பண்ணா. அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார், இந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார். அதில் ஒரு பாட்டு இருந்தது, அது எங்களுக்கு நான் நினச்சோம் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இல்லை விஜய் சேதுபதி சார் ஒரே கேள்வி சார். விஜய் சேதுபதி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே Katrina, my last question. இல்லை, எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன கேள்வியாக இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுதான் ஒரே ஆன்சர். தேங்க்யூ ஆல் ஸோ மச்.